தயவு செஞ்சு முதல்ல 2 பேர் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு தளபதியோட மனைவி சங்கீதா சொல்லியிருக்காங்க. அதுவும் யாரை பார்த்து அப்படின்னா, தளபதி விஜயினுடைய அப்பா அம்மாவை பார்த்து. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜயும் அவருடைய மனைவி சங்கீதாவையும் சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்காக, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கருத்தில் வந்து வச்சுக்கிட்டு, தளபதி விஜயினுடைய அப்பா அம்மா 2 பேருமே லண்டன் கிளம்பி வந்து போயிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அது எந்த வீடியோ அப்படின்னா, தளபதி விஜயினுடைய அம்மா ஷோபா சந்திரசேகர் அவங்க, அதாவது ஜூன் 15ஆம் தேதி இவங்க செகண்ட் ஹியரிங்க்கு 2 பேரும் வந்து ஆஜராகணும். ஆனால் 2 பேருமே வந்து ஆஜராகலை. என்ன காரணம் அப்படின்னா, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக வந்து ஆஜராகிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. ஆனால் செங்கல்பட்டில் வந்து அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருந்த நீதிபதி சுஜாதா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் பெட்டிஷன் போட்டு தான் வந்து இருக்கீங்களே ஒழிய கோர்ட் அதை இன்னும் வந்து அக்செப்ட் பண்ண கிடையாது. அதை முதல்ல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. 2 பேருக்கும் வந்து பார்த்தோன்னா கவுன்சிலிங் வந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு கவுன்சிலிங் முதல்ல அட்டன் பண்ணணும். அந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு தான் அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணணுங்கிறத டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ ஷோபா சந்திரசேகர் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு வீடியோவில் சொல்லும்போது, கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியாக வந்து நடக்கும், நீங்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதைத்தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா நடக்க போகுது அப்படின்னு சூசகமாக சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் வந்து இருந்தது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சரி, உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து சரி, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க அவரோட மனைவி பிள்ளைங்களோட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான். அதுக்காக அந்த மனுஷன் வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து பார்த்தோன்னா இழந்துட்டார். இப்போ எல்லாத்தையும் இழந்து நிராயுத பணியாக வந்து நின்று மக்களே வந்து கதின்னு வந்து நிற்கிறார். அதனால மக்கள் எல்லாருமே அவருக்கு சின்ன ஒரு விஷயம் நடந்தால் கூட, இன்சிடென்ட் நடந்தால் கூட, அது எதையுமே அவங்களால வந்து பார்த்தோன்னா தாங்கிக்க முடியலை. அதனால பல பேர் ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க, தளபதி மறுபடியும் வந்து அண்ணியோட ஒன்று சேரணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஷோபா சந்திரசேகர் அதிரடியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அன்னையர் தினத்தப்ப மே 10ஆம் தேதி தான் பையன் வந்து தனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாரு. என்ன, தமிழ்நாட்டோட சிஎம் ஆகி தனக்கு வந்து பார்த்தோன்னா கிஃப்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி ஜூன் 22ஆம் தேதி தன்னோட பையனுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இப்போ என்ன அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து கிளம்பி லண்டன் போயிட்டு சங்கீதாவை வந்து சமாதானப்படுத்தி எப்படியாவது இந்தியா கூட்டு வர்றது மாதிரி, பேரன் பேத்தி இவங்க எல்லாருமே இனிமேல் ஒரே குடும்பத்தில் ஒன்றா இருக்கணுங்கிறது மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் சங்கீதா வந்து அவங்க சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, நீங்கள் பெற்றவங்க, ஆனால் 27 வருஷம் நான் அவர் கூட வந்து பார்த்தேன்னா வந்து இருந்தவ, எனக்கு அவருடைய கேரக்டர் வந்து நல்லா தெரியும், அது உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி தான், மறுபடியும் ஒட்ட வச்சாலும் அது வந்து வேலைக்கே ஆகாது, அவர் தன்னை மாற்றிக்கவே மாட்டார் கடைசி வரைக்கும், அவருக்காக என்னையும் நான் வந்து பார்த்தோன்னா வந்து மாற்றிக்க முடியாது, இத்தனை நாள் நான் பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு இருந்ததே என் பசங்களுக்காகத்தான், இப்போ என் பசங்க அவங்க லைஃப்பை அவங்களே வந்து பார்த்துக்கக்கூடிய ஏஜ் வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு, இதுக்கப்புறமும் இதெல்லாம் என்னால் சகிச்சுக்கிட்டு வந்திருக்க முடியாது, அவருக்கு அவருடைய ஈகோ தான் வந்து முக்கியம், அவர் எந்த சுச்சுவேஷன்லையும் தான் பண்ணதை இப்போ வரைக்கும் தப்புன்னு கூட வந்து ஒத்துக்கலை, தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு தான் வந்து வர்றாரு, நான் ஒருத்தே வந்து இல்லையே, ஒருத்தே இல்லாதவளை எதுக்கு நீங்கள் வந்து தேடி வந்திருக்கீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை நான் என் அப்பா அம்மா மாதிரி தான் வந்து பார்க்குறேன், உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணுவீங்களான்னு சொன்ன உடனே இவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக இதைத்தான் நாங்கள் வந்து பண்ணியிருப்போம், அதனால தான் இப்பயும் வந்து பார்த்தோன்னா வந்து கேட்குறோம், யோசிச்சு பாருமா, அதே மாதிரி விஜயோட குணம் வந்து உனக்கு தெரியாதா, குணத்தில் வந்து அவன் தங்கம் பசு மாதிரிமா, ஏதோ அந்த சமயத்தில் வந்து ஒரு ஈகோனால ஏதோ வார்த்தைகளை வந்து விட்டுருப்பா வந்து வச்சிருப்பா, அதனால் நான் பேசுகிறேம்மா வைக்கிறேம்மான்னு சொல்லி எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் சங்கீதா வந்து அவங்களுடைய முடிவில் ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக வந்து பார்த்தோன்னா இருக்கிறதா தான் வந்து தகவல். அது எஸ்ஏ சந்திரசேகருக்கும் சரி, இவங்களுக்கும் சரி ஒரு பெருத்த சோகத்தையும் அதே மாதிரி ஏமாற்றத்தையும் ஒரு விரக்தியான மனநிலைமையும் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் கோரிக்கை வைக்கிறது வந்து என்ன ஒன்றா, மறுபடியும் எங்கள் தளபதி கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வந்து வாழணும் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.